போர்டா இருக்கிற மாதிரி தான் அந்த ஷேப் இருக்கு. பேப்பர் ஸ்டிப் வச்சு அயன் பண்ணி இருக்கிறேன். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் அமரன் படத்தில் சாய் பல்லவி போட்டிருக்கிற இந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கிற சட்டை ஒன்று எப்படி வெட்டி தைக்கிறதுன்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அளவான சட்டையை வச்சு அளவெடுத்து எழுதியிருக்கிறேன். அந்த அளவுகளை இந்த சட்டையின் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அளவுகளை கூட்டி மாற்றி இந்த படத்தையும் கீறி இருக்கிறேன். இது மேலே வர போகிற துண்டு, இது கை, இது கீழே வர்ற துண்டு. ஓப்பன் இருக்கிறதால முன்பக்கத்தில் எல்லாமே ஓப்பன் பக்கத்தில் தான் வெட்ட போகிறேன். கீழ் துண்டும் ஓப்பன் பக்கத்தில் வரும், மேல் துண்டும் ஓப்பன் பக்கத்தில் வரும். அந்த ஓப்பன் தைக்கிறதுக்காக அரை இன்ச் கீழையும் விட்டுருக்கிறேன், மேலையும் அரை இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தோளகலம் வளமை மாதிரி எடுத்துட்டு அதோட ஒன்றை கூட்டி ரெண்டால் பிரிச்சிருக்கிறேன். அடுத்தது மார்பு சுற்றளவு 40 இருக்கிற ஒரு ஆளின் அளவுக்கு தான் இந்த சட்டை வெட்டி தைக்க போகிறேன். அதையும் 4ஆல் பிரித்து 3 கூட்டி இருக்கிறேன். வளமையாக 2.5 இன்ச் தான் கூட்டுறேன். நான் இதில் ஏன் 3 கூட்டி இருக்கிறேன்னு சொன்னால் இது பிரின்சஸ் லைனும் வைக்க போகிறோம். மற்றது சைட்டில் கீழ்த்துண்டையும் மேல் துண்டையும் பொருத்திட்டு தான் சைட் தைக்க போகிறேன். அப்போ ரெண்டையும் சேர்த்து தைக்கக்குள்ள அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட விட்டால் சட்டை அமைப்பாக வரமன்ட்டு 3 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கிறேன். அடுத்தது தோல்லேருந்து இடுப்பு வரையான இறக்கம் அதோட ஒன்றை கூட்டி இருக்கிறேன். இடுப்பின் சுற்றளவையும் 4ஆல் பிரித்து அதோடையும் 3 கூட்டி இருக்கிறேன். அடுத்தது முன்காலத்தின் இறக்கம் 5, பின்காலத்தின் இறக்கம் 3. சட்டையின் நீளம் 46. தச்சு முடிக்கக்குள்ள இந்த 46 இன்ச் இருக்க வேணும். இதில் மேல் துண்டின் அளவை கழிச்சிருக்கிறேன் 15.5, கழிச்சா 30 வருகுது. அதோட 2 இன்ச் கூட்டி இருக்கிறேன். பிறகு திருப்பவும் 1 இன்ச் கூட்டி இருக்கிறேன். இந்த 1 இன்ச் தையல் இடைவெளிக்காக கூட்டினது. இந்த 2 இன்ச் இந்த சட்டையின் டிசைனுக்காக இங்கே கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், இந்த இடத்துல கொஞ்சம் இறக்கம் வருகுது. பின்பக்கத்தில் முன்னுக்கு தான் உயர்ந்த மாதிரி வருகுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி கீறத்துக்காக 2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக கூட்டி இருக்கிறேன். அடுத்தது கை சம்பந்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கையின் நீளமும் கையின் சுற்றளவு எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் மேல் துண்டுக்கு ஒரு பிரின்சஸ் கட் எடுத்து முன்னுக்கு ஓப்பன் இருக்கிறதுக்காக முன் துண்டுக்கு மட்டும் ஓப்பன் வரும், பின் துண்டுக்கு மடிப்பு வர்ற மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்திருக்கிறேன். அடுத்தது கையும் ஒரு 5 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டு மேலே சுருக்கு வர்ற மாதிரியும் அதை மாதிரி இங்கே கீழையும் சுருக்கு வைக்கிறதுக்காக 3 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கிறேன். அடுத்தது இந்த கீழே சுருக்கினா பிறகு ஒரு பேண்ட் ஒன்று வச்சு தைக்கிறதுக்காக பேண்டும் கீறி இருக்கிறேன். பேண்ட் சைஸ் நான் கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்கிறேன். தைக்கக்குள்ளே எக்ஸ்ட்ராவாக வர்றதை கட் பண்ணி விடுவேன். இதுதான் அந்த சட்டையில் இருக்கிற மெயின் விஷயம். கீழே இருக்கிற துண்டு, கீழே இருக்கிற துண்டு பின்பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு நேர் ஷேப்பில் அப்படியே ஒரு கேர்வ் லைன் மாதிரி போகும். முன்பக்கத்தில் இந்த ஷேப் இப்படி அதுக்கு பிறகு அதுவும் ஒரு நேர்கோடு மாதிரி தான் போகுது. அப்போ முன்பக்க துண்டு வித்தியாசமாயும் பின்பக்க துண்டு வித்தியாசமாயும் இருக்கும். பின்பக்க துண்டு மடிப்பாக இருக்கும், முன்பக்க துண்டு ஓப்பன் பக்கமாக இருக்கும். இதுதான் நான் மொத்தத்தில் கீழ் துண்டின் டிசைன். முன்பக்கத்தில் உயர்ந்து ஒரு கோண ஷேப் மாதிரி இங்கால் பக்கம் திரும்புகிற மாதிரி இருக்குது. பின்பக்கத்தில் ஒரு குடவட்டு ஷேப் மாதிரி இருக்குது. ஒரு சட்டைக்கு இப்படித்தான் நாங்கள் கீறுவோம். இதில் இந்த இங்கால எக்ஸ்ட்ராவாக எடுத்தது நாங்கள் எங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூட எடுக்க போகிறோம்னாலும் இப்படி கூடவா எடுக்க போகிறோம்னு சொன்னாலும் இப்படி விரிவாக எடுக்கலாம். துணி இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இந்த ஷேப்பை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த படத்தில் கொப்பியில் எப்படி கீறி வச்சிருக்கிறேனோ மேல் துண்டு கீழ் துண்டு கை, அதே மாதிரி துணியில் கீறி வெட்ட போகிறேன். நான் கீறி வெட்ட போகிறேன். இதில் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நூல் இழுபட்ட மாய்க்கிட அதை முதல் ஷேப் பண்ணி கட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால் பக்கம் 2 மடிப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த துணி 60 இன்ச் வித்து இருக்கிற ஒரு துணி. இதில் ஒரு பக்கம் முன்பக்க துண்டு ஓப்பன் இருக்கணுன்றதுக்காக இங்கே ஓப்பன் விடுறதுக்கு இந்த இடத்துல 2 பக்கம் வர்ற மாதிரி எடுத்திருக்கிறேன். அடுத்தது இது பின்பக்க துண்டா வரப்போகுது. இந்த ஓப்பனுக்குரிய அளவு நான் கொப்பியில் கீரைக்குள்ள 1/2 இன்ச் விட்டா காணுமென்று சொன்னேன். இந்த துணி கொஞ்சம்
மெல்லிய தன்மை இருக்கிறதால ஓப்பனுக்கு வந்து நான் 1 இன்ச் விட்டுருக்கிறேன். இப்போ இந்த ஓப்பனுக்கு நான் விட்டு 1 இன்ச்சை விட்டுட்டு இதுக்கு இங்கால தான் மேற்துண்டை வந்து கீற போகிறேன். மேற்துண்டின் நீளம் வந்து 16.5. இந்த 16.5 வந்து என்னும் ஒரு இடத்துல வர்ற மாதிரி மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிட்டு அடுத்ததா தோளகளை மார்க் பண்ண போகிறேன். 7 தோளகலத்தோட 1/2 இன்ச் கூட்டி இங்கே ஆங்கோல் கீறதுக்கு மார்க் பண்ணுறேன் 7.5. அடுத்தது மார்பு சுற்றளவு வந்து 13. இங்கே 13 தான் கிட்ட நிற்கிது. அடுத்தது இடுப்பு சுற்றளவு வந்து 12. இப்போ இது எல்லாத்தையுமே ரூலரால் ஜாயின் பண்ண போகிறேன். இதில் ஃபுல்லாகவே ரூலரால் ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு கோடு போட்டு இருக்கிறேன். இதில் தான் ஆம்கோல் கீறி இருக்கிறேன். அடுத்ததாக வந்து இங்கே வந்து 1/2 இன்ச் இறக்க போகிறேன். வளமையாகவே இப்படித்தான் சட்டை இந்த மேற்துண்டு வெட்டுறாங்க. அடுத்தது கழுத்தின் அகலம் வந்து 3 இன்ச் இருக்கிற மாதிரி விடுறேன். விட்டுட்டு இங்கே இருந்து இந்த 1/2 இன்ச் இறக்கின இடத்த வந்து ஜாயின் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்கழுத்தின் இறக்கம் வந்து 5 இன்ச் அவள் தந்த சட்டையில் இருந்த அளவு. அதில் வந்து இந்த சட்டையோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து 1 இன்ச்சை குறைச்சிருக்கிறேன். குறைச்சிட்டு 4 இன்ச் தான் முன்கழுத்து இறக்கம் எடுக்க போகிறேன். பின்கழுத்தின் இறக்கம் அதை விட குறைவாக இருக்குது, அதால் 3 இன்ச் எடுக்கிறேன். இப்போ முன்கழுத்தின் இறக்கத்தை வந்து மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி போட்டு இந்த ஷேப்புக்கு கழுத்தை வந்து கீற போகிறேன். அதே மாதிரி பின்கழுத்தின் இறக்கத்தையும் வந்து மார்க் பண்ணுறேன் 3 இன்ச். 2 கழுத்தையுமே நான் ஒரே இடத்துல தான் கீறுறேன். கீறிட்டு வெட்டேக்குள்ளே இந்த முன்னுக்கு ஓப்பன் வர்ற பக்கத்தில் முன்கழுத்தின் இறக்கத்தையும் பின்பக்கத்தில் வந்து பின்கழுத்தின் இறக்கத்தையும் வந்து கட் பண்ண போகிறேன். அடுத்தது வந்து இங்கே இருந்து இங்கே அளந்துட்டு சென்டர் பண்ணி மார்க் பண்ணி போட்டு இங்கே இருந்து இறக்கி ஒரு 11 இன்ச் இங்கே இறக்கிட்டு இங்கே இருந்து 4 இன்ச் எடுத்துட்டு அந்த லைனை அப்படியே ஜாயின் பண்ணி பிரின்சஸ் கட் கீற போகிறேன். இந்த பிரின்சஸ் கட் சட்டை எப்படி தைக்கிறது, பிரின்சஸ் கட் எப்படி வெட்டுறதுன்னு எல்லாம் சொல்லி நான் ஏற்கனவே வீடியோவில் கிளியராக போட்டிருக்கிறேன். உங்களுக்கு இது விளங்கலைன்னு சொன்னால் அந்த வீடியோவையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இங்கே இருந்து வந்து 11 மார்க் பண்ணுறேன். அடுத்தது இந்த இடத்துல இந்த ஓப்பனுக்கு விட்டதை விட்டு இங்கால வந்து 4 இன்ச் மார்க் பண்ணுறேன். அடுத்ததாக இந்த ஆம்கோலை வந்து ஃபுல்லாக அளந்துட்டு அதை வந்து சென்டர் பண்ணிட்டு ஃபுல்லாக அளக்கேக்க 12 வருது. சென்டர் வந்து 6. அப்போ இதையும் வந்து இப்படியே ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு இப்படியே கீறி இருக்கிறேன். இது வந்து பிரின்சஸ் கட். அடுத்தது இங்கே இடுப்பல்ல வந்து ஒரு 1/2 இன்ச் மேலே உயர்த்திட்டு இதையும் வந்து ஒரு கேர்வாக கீறி இருக்கிறேன். ஏன்னா சட்டை வந்து தொங்காமல் இருக்கிறதுக்காக இதில் 1/2 இன்ச் மேலே உயர்த்தி வெட்டுறது. இப்போ ஃபுல்லாகவே பின்துண்டும் முன்துண்டும் கீறி முடிஞ்சுது. இனி கட் பண்ணுவோம். அதான் பின்துண்டையும் முன்துண்டையும் சேர்த்து கழுத்தை வெட்டுறேன். பின்துண்டு தானே சின்ன கழுத்து, அப்போ 2 கழுத்தையுமே சேர்த்து வெட்டி போட்டு பிறகுதான் முன்துண்டுக்கு கழுத்து ஷேப் வந்து வெட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேல் துண்டு வெட்டியாச்சுது. முன்பக்கத்தின் கழுத்து மட்டும்தான் வெட்டையில். ஓப்பன் பக்கம் தான் முன்பக்கம் வரப்போகுது. அப்போ பின்பக்க துண்டை எடுத்துட்டு இனி வந்து 4 இன்ச் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த கழுத்தை ஷேப் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ண போகிறேன். அடுத்ததாக இதுக்கான ஃபேஸிங் துண்டு வந்து வெட்ட போகிறேன். இப்போ இதில் பார்த்தா இது வந்து பின்துண்டுக்கான ஃபேஸிங் துண்டு, இது வந்து முன் துண்டுக்கான 2 ஓப்பன் இருக்கிற மாதிரியான ஃபேஸிங் துண்டு வெட்டி இருக்கிறேன். அடுத்ததாக வந்து கை வெட்ட போகிறேன். கை வெட்டுறதுக்கு 2 மடிப்பு துண்டு இருக்கிற மாதிரி மடிச்சிருக்கிறேன். கீழே வந்து நேர் பார்த்து மடித்து வச்சிருக்கிறேன். முதலாவதாக கையின் நீளத்தை மார்க் பண்ணுறேன். கை நீளம் வந்து 15 இன்ச். தச்சு முடிக்கக்குள்ளே 10 இன்ச் இருக்கணும். 15 இன்ச். அடுத்ததாக கையின் கீழ்கையின் சுற்றளவு வந்து 10.5. மேலே இருந்து 5 இன்ச் வந்து கீழே இறக்கி இருக்கிறேன். இறக்கிட்டு அதையும் வந்து ஒரு கோடு மாதிரி கீறுறேன். கீறிட்டு எங்களுக்கு எவ்வளோ சுருக்கு மேலே தேவையோ அதுக்கேற்ற மாதிரி
3 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக விட்டேன். நான் இப்போ மேற்கை இந்த சுற்றளவும் வந்து 11 சொல்லி எடுத்திருக்கிறேன். இப்போ இதையும் ஜாயின் பண்ணிட்டு இப்படியே கீழே ஜாயின் பண்ணி வெட்ட போகிறேன். நார்மலாக ஒரு கை வந்து அப்படி கீறி வெட்டுறதுன்னு எல்லாம் சொல்லி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும் உங்களுக்கு. இப்போ இப்படித்தான் ஒரு கையை வந்து நார்மலாக கட் பண்ணுறது. இது வந்து கீழே சுருக்கு இருக்கிற மாதிரி மேலேயும் சுருக்கு வர்ற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி மேலேயும் சுருக்கு வரும், கீழேயும் சுருக்கு வந்து கீழே ஒரு பேண்டும் வரப்போகுது. பேண்டின் சைஸ் வந்து 2 இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி இந்த சுருக்குக்கு ஏற்ற மாதிரியான சைஸோட சேர்த்து பேண்ட் வந்து வெட்ட போகிறேன். வெட்டி இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் முன்பக்க கீழ்த்துண்டில் முன்பக்கத்தில் வந்து ஓப்பன் இருக்கிற மாதிரியும் பின்பக்கத்தில் வந்து மடிப்பு இருக்கிற மாதிரியும் தான் நான் வெட்ட போகிறேன். அப்போ அதுக்கேற்ற மாதிரி 2 துண்டா வெட்டி இருக்கிறேன். இப்போ 2ஐயும் வந்து ஒரு பக்கத்துக்கு வந்து ஓப்பன் இருக்கிற மாதிரி மடிக்க போகிறேன், ஒரு பக்கத்துக்கு மடிப்பு பக்கம் இருக்கிற மாதிரி மடிச்சு 2 துண்டையுமே மடிச்சு போட்டிருக்கிறேன். ஒன்று வந்து மடிப்பு இருக்கிற மாதிரியும் ஒன்று வந்து ஓப்பன் இருக்கிற மாதிரியும். இங்கே மேலே வந்து துணி மேலே கீழே இருக்கிறதால அப்படியே நேராக கட் பண்ணி போட்டு தான் கீற போகிறேன். படம் மாதிரி தான் நான் இப்போ இந்த துணியில் கீற போகிறேன். கீழ்த்துண்டு வந்து இந்த கீழ்த்துண்டின நீளம் வந்து 33.5. இடுப்பு சுற்றளவு வந்து இங்கே நாங்கள் பார்த்ததின்படி 12. இந்த 12ல் வந்து 1 இன்ச் கழிச்சிருக்கிறேன். ஏன்னு சொன்னால் 1 இன்ச் வந்து பிரின்சஸ் லைன் வச்சதால் அதில் தைக்கைக்குள்ளே போயிடும். அதால் பேலன்ஸ் இருக்கிற 11 தான் நான் வந்து இங்கே இடுப்பு சுற்றளவாக எடுக்க போகிறேன். இதில் இருந்து இங்கே இடுப்பு சுற்றளவை மார்க் பண்ணுறேன். அடுத்தது இங்கே இருந்து இங்கே கீழ்த்துணின நீளம் வந்து 33.5, அதை வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ இடுப்பு சுட்டு மார்க் பண்ண இடத்துல இருந்து இந்த அளவு நாடாவை இப்படியே வச்சுட்டு இங்கே துணி வந்து இது வரைக்கும் தான் இருக்குது உள்ளுக்குள்ள. அப்போ அது வரைக்குமே வந்து நான் ஃபுல்லாக எடுக்கிறேன். இந்த ஃபுல்லாக எடுக்கிற இடம் வரைக்கும் மார்க் பண்ணுறேன். இப்படியே இந்த லைனை இப்படியே கீறுறேன். கீறிட்டு இப்போ இந்த லாத்தையுமே ஃபுல்லாக கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிட்டு தான் முன் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி மாற்ற போகிறேன். கட் பண்ணிட்டு இந்த துண்டை எடுத்துட்டு இனி வந்து கீழ் ஷேப் வந்து கீற போகிறேன். கீழ் ஷேப்புக்கு வந்து இங்கே தான் எங்களோட அளவு வந்து இருக்குது 33.5. அதை வந்து இப்படியே ஒரு டொட் லைன் கொடுத்து மேலே வந்து உயர்த்தி கீறுறேன். பின்பக்க துண்டையும் முன்பக்க துண்டையும் வந்து ஒரே நடியாக வெட்டி எடுத்துட்டு தான் இப்போ இந்த முன்பக்கத்தில் வந்து இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த நான் படத்தில் கீறி வச்சிருக்கிற மாதிரி இந்த கோனர் எடுத்து இங்கேயும் எடுத்து கீற போகிறேன். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நான் இந்த உயரம் தான் உயர்த்திட்டு கட் பண்ணி இருக்கிறேன். எத்தனை இன்ச்சுன்னு சொல்லி பார்த்தா ஒரு 5 இன்ச் வருகுது. நீங்க உங்களுக்கு இன்னும் கூட உயர வேணுமென்று சொன்னா இந்த சைட்டுக்கு உயர்ந்த மாதிரி வரணுமென்று சொன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உயர்த்தி வெட்டலாம். நான் வந்து 5 இன்ச் உயர்த்திட்டு இப்படியே கேர்வாக வெட்டி இருக்கிறேன். இப்போ பின்பக்கத்துக்கான துண்டை வந்து எடுக்கிறேன். பொரிம்பா எடுத்துட்டு முன்பக்கத்தில் தான் வந்து அந்த ஷேப் வந்து கீற போகிறேன். முன்பக்கத்துலேயும் வந்து 2.5 இன்ச் வந்து உயர்த்தி இருக்கிறேன். உயர்த்திட்டு அங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஒரு அளவுக்கு வந்து நான் வந்து ஒரு கோனராக கீறுறேன். இந்த சைட் பக்கத்துக்கு வந்து நேர்கோடா இருக்கிற மாதிரி தான் அந்த ஷேப் இருக்கு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நேர்கோடா கீறுறேன். இங்கேருந்து இங்கே ஒரு நேர்கோடு, இங்கேருந்து இங்கே வந்து ஒரு நேர்கோடு. இப்போ கீறினதுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே கட் பண்ணுறேன். இப்போ சட்டை வந்து ஃபுல்லாகவே வெட்டி முடிஞ்சது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 துண்டு இருக்கு. முன்பக்கத்தில் ஓப்பன் வருது தானே, அப்போ அதுக்கேற்ற மாதிரி 2 துண்டு இருக்கிற மாதிரி எடுத்திருக்கிறேன். இப்போ தச்சிட்டு என்ன மாதிரி வருகுதுன்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து 2.5 மீட்டர் 60 இன்ச் வித்து இருக்கிற ஒரு துணியில தான் வெட்டினான். உங்களுக்கு வந்து இன்னும் வீதியா இந்த சட்டை தேவை குடவெட்டு கூட இருக்கிற மாதிரி இருக்கணும்னு சொன்னா நீங்க வந்து ஒரு 5 மீட்டர் துணி எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த வீதி வந்து இன்னும் பெரிய வீதியா இருக்கிற மாதிரி சட்டை வந்து நல்ல விரிவா இருக்கும். நான் வந்து இது நார்மலா ஒரு கேஷுவலா போடுற சட்டை தானே, அப்ப நிறைய துணி இதுக்கு தேவையில்லைன்னு 2.5 மீட்டர் துணியில தான் வெட்டி தைக்க போறேன். முதலாவதா வந்து இந்த பிரின்சஸ் கட் வெட்டி இருக்கிறத வந்து பொருத்த போறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு இதையும் இந்த பக்கத்தையும் சேர்த்து இப்படியே 1/2 இன்ச்சில் பொருத்த போகிறேன். ஒரு சைட் தைக்கைக்குள்ளே மேலே இருந்து கீழ் நோக்கி தைப்பேன், ஒரு சைட் தைக்கைக்குள்ளே கீழே இருந்து மேல் நோக்கி தைக்க வேணும். அப்போ தான் நீட்டாக வரும். மற்றது இந்த துண்டு ரெண்டையும் சேர்த்து தைக்கைக்குள்ள இந்த துணியில் மட்டும் இங்கே வந்து தைக்கைக்குள்ள லைட்டாக வந்து இப்படி கொஞ்சம் இழுத்து தைக்கணும். இந்த துண்டை வந்து நாங்கள் இழுக்கக்கூடாது. என்னென்னு சொன்னால் இதை இழுத்தோம்னு சொன்னால் இந்த பிரின்சஸ் லைன் வந்து நீட்டாக வராது. இது வந்து முன்பக்கத்துக்கான பிரின்சஸ் கட் பொருத்தி இருக்கிறேன். இதை மாதிரியே பின்பக்கத்துக்குமான பிரின்சஸ் கட் வந்து பொருத்தி இருக்கிறேன். இனி கழுத்து தைக்க போகிறேன். கழுத்துக்கு வந்து பேப்பர் ஸ்டிப் வச்சு அயன் பண்ணி இருக்கிறேன். இது பின்பக்கத்தான், இது வந்து முன்பக்கத்தான் ஃபேஸிங் துண்டு. இதை வந்து இப்படியே 1/4 இன்ச்சில் ஃபுல்லாக தைக்க போகிறேன் 2 பக்கத்தையும். இந்த துணி வந்து ஒரு மாசா மெட்டீரியல் தான், ஆனால் அந்த மாசா விலையும் வந்து சரியான மெல்லிய தன்மை இருக்கிற துணி. இது வந்து நான் இந்த டிசைன் அந்த சட்டைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணுன்றதுக்காக வாங்கினது. இந்த கழுத்தை வந்து இப்படி பேப்பர் ஸ்டிப் வைக்காமல் நாங்கள் தைப்பமாக இருந்தால் கழுத்து வந்து நீட்டாக இருக்காது. அதுக்காகத்தான் பேப்பர் ஸ்டிப் வச்சிருக்கிறேன். இப்போ இதை வந்து இதில் ஒரு தையல் போட்டுட்டு அங்கால் பக்கம் மடிச்சும் விடலாம். இல்லையென்று சொன்னால் இங்கால மடிச்சிட்டும் நாங்கள் இந்த விளிம்பில் தையல் போடலாம். நான் வந்து இந்த ஃபேஸிங்கில் மட்டும் தையல் விழுகிற மாதிரி தைச்சிட்டு அங்கால் பக்கம் மடித்து விட போகிறேன். இதே மாதிரி மற்ற பக்க கழுத்தையும் தைக்க போறேன். 2 பக்கத்துக்குமான முன் கழுத்து வந்து தைச்சிட்டேன். இனி இது ரெண்டையுமே இப்படியே சேர்த்து வச்சுட்டு இதில் ஒரு தையல் ஒன்று போட போறேன். அந்த ஓப்பனை அப்படியே மூடி தைக்க போறேன். இதில் நீங்கள் வந்து பட்டன் வச்சு பட்டனை வந்து கொழுவுற மாதிரி தைக்க போறீங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து வேறு மாதிரி தைக்கணும். நாம் வந்து அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஷேப் எடுக்கிறதுக்காகத்தான் இதில் ஓப்பன் மாதிரி கட் பண்ணி அந்த ஓப்பனை இப்போ மூடி தைக்கிறேன். இதை இப்படியே எடுத்துட்டு இதிலையும் வந்து ஒரு படிமான தையல் ஒன்று போட போகிறேன். விருப்பம் என்று சொன்னால் இதில் நாங்கள் தூர பட்டன் வச்சு விடலாம். நான் வந்து பட்டன் வைக்காமல் இது அப்படியே நார்மலான ஒரு டிசைனாகவே தைக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அப்படியே மூடி தச்சிருக்குது. உள்ளுக்குள்ளே அந்த ஓப்பன் மடிப்பும் இருக்குது. நாங்கள் விருப்பம் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஓப்பன் இருக்கிற மாதிரி வேணுமெண்டா அதுக்கேற்ற மாதிரி உள்பக்கம் இந்த துணியை தனித்தனியாக மடித்து போட்டு இப்போ இந்த பட்டனுக்கான ஹோல்ஸ் வச்சுட்டு பட்டன் தைச்சி நீங்கள் தைக்கலாம். இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி மூடின மாதிரியும் அந்த ஷேப்பாக ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியும் தைக்கலாம். இப்போ முன்பக்கத்தின் மேல் துண்டு ஃபுல்லாகவே தைச்சிட்டேன். இனி இதையும் பின்பக்க துண்டையும் சேர்த்து ஷோல்டரை பொருத்த போகிறேன். இப்போ பின்பக்க துண்டை அப்படியே வைக்கிறேன். வச்சுட்டு வலமை மாதிரி இதில் ஃபேஸிங் துணியை வச்சு தைக்க போகிறேன். தொடர்ச்சியாக இந்த தையல் வீடியோ பார்க்குறாக்களுக்கு வந்து தெரியும் என்ன மாதிரி நான் வந்து வளமையாக கழுத்து தைக்கிறேன். நானும் அதே மாதிரி தான் இதிலையும் தைச்சிருக்கிறேன். ஃபேஸிங் துண்டும் இந்த பின்துண்டின நல்ல பக்கமும் பார்க்குற மாதிரி வச்சுட்டு அப்படியே 1/4 இன்ச்சில் சுற்றி வர தைக்கிறேன். இந்த திருப்புற இடத்துல வந்து ஊசியை உள்பக்கம் குத்தின மாதிரி விட்டுட்டு தான் திருப்புறேன். இது வந்து கட் பண்ணிட்டு அப்படியே இங்கால் பக்கம் திருப்பி
ஃபுல்லாகவே விளிம்பில் கழுத்தின் விளிம்பில் வந்து ஒரு படிமான தையல் ஒன்று போட போகிறேன். அது ஷோல்டர்லேருந்து இப்படியே தைச்சி கொண்டு வர போகிறேன். இப்போ கழுத்து வந்து ஃபுல்லாகவே தைச்சி முடிச்சிட்டேன். முன்பக்க கழுத்து இது, பின்பக்க கழுத்து இது. இனி வந்து கை தைக்க போகிறேன். கையுக்கான துண்டு இது வந்து கீழே வர போகிறேன். அந்த பேண்ட், இந்த பேண்டின் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் கீழே வந்து கையை விடத்தள்ள சுருக்கு வர்ற மாதிரி தைக்க போகிறேன். தைச்சிட்டு இந்த பேண்டையும் இதையும் சேர்த்து பொருத்திட்டு அதுக்கு பிறகு தான் கையை கொண்டு போய் அப்படியே சட்டையின மேல் துண்டில் வச்சு பொருத்த போகிறேன். இது வந்து 1/4 இன்ச்சில் இப்படியே தைச்சிருக்கிறேன் சுருக்கு வர்ற மாதிரி. இனி இதை வந்து 1/2 இன்ச் வர்ற மாதிரி இப்படியே ரெண்டையும் சேர்த்து பொருத்த போகிறேன். இதில் தேவைன்னு சொன்னால் நீங்கள் இப்படி தூர கட் பண்ணலாம். ஆனால் இது மெல்லிய துணின்றதால நான் ஒரு 2-3 கட் மட்டும் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு இந்த மாதிரி திருப்பி பார்த்தோம்னா அதில் சுருக்கு இருக்குது. இதே இனி இன்னொரு 1/2 இன்ச் இப்படி மடித்து அதை எப்படியே கொண்டு வந்து இதில் வச்சு இப்படியே மூடி தைக்க போகிறேன். இப்போ ஒரு கை வந்து தைச்சிட்டேன். இதே மாதிரி மற்ற கையையும் வந்து கீழ்ப்பக்கம் சுருக்கி இந்த பேண்டை வச்சு தைக்க போகிறேன். இப்போ 2 கையுமே தைச்சி முடிஞ்சுது. இனி இந்த கையை வந்து சட்டையின மேல் துண்டோட பொருத்த போகிறேன். இது வந்து மேலையும் சுருக்கு வைக்கிறதால நான் வந்து இங்கே இருந்தே கையை தைக்க தொடங்குறேன். இப்போ ஒரு கை வந்து ஃபுல்லாக தைச்சிட்டேன். இதே மாதிரி மற்ற கையையும் வந்து தைக்க போகிறேன். இப்போ 2 கையுமே தைச்சி முடிஞ்சுது. இனி வந்து கீழ் துண்டை வந்து பொருத்த போகிறேன். கீழ் துண்டை வந்து சைட் பக்கம் பொருத்தாமல் முன்பக்க துண்டை முதல் பொருத்திட்டு இப்போ பின்பக்க துண்டை பொருத்த போகிறேன். முன்பக்க துண்டு வந்து எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். பக்கத்தில் வந்து ஓப்பன் வர்ற மாதிரி தானே அந்த டிசைன் இருக்கு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி 2 துண்டு வெட்டினேன் நான். இப்போ இந்த 2 துண்டையுமே சேர்த்து எவ்வளோ இடைவெளி விட்டனோ 1 இன்ச்சு 3/4 இன்ச்சுக்கும் 1 இன்ச்சுக்கும் இடையிலான இடைவெளி தான் விட்டேன் நான். அந்த இடைவெளியை அப்படியே பொருந்துற மாதிரி 2ஐயும் சேர்த்து தைக்க போகிறேன். இப்போ இது வரைக்கும் அங்கேருந்து தைச்சிட்டு அப்படியே நிப்பாட்டிட்டு பிறகு வந்து இங்கே வந்து ஓப்பன் இருக்குது தானே, அதை மடித்து இப்படி தைக்கிறதுக்காக இங்கே ஒரு தையல் கட்டை போட்டு நிப்பாட்டுறேன். இனி இதை வந்து நாங்கள் டொப்புகள் தைக்கிறதுக்கு சைட் ஓப்பன் தைப்போம். அதை மாதிரி இங்கே ஒரு 1/2 இன்ச்சுக்கு குறைவாக மடிச்சுட்டு அதை மாதிரி இங்காலையும் மடித்து இப்படியே தைக்க போகிறேன். இப்போ பார்த்தா இதில் வந்து ஓப்பன் இருக்கிற மாதிரி முன்பக்க துண்டு வந்து தைச்சிட்டேன். இதிலையும் நான் ஒரு படிமான தையல் ஒன்று போட போகிறேன். இப்போ இந்த துண்டோட முன்பக்கத்துக்கான மேல் துண்டை வந்து பொருத்த போகிறேன். பொருத்துறதுக்கு முதல் நான் வந்து இடுப்பு சுற்றளவை விட கூடவா எடுத்தேன் நான். அப்போ அதுக்காக இதில் வந்து ஒரு மடிப்பொண்டு போட போகிறேன். என்னென்னு சொன்னால் கீழே விரிவாக வரணுமன்றதுக்காக. இது வந்து நீங்கள் போடாமலும் தைக்கலாம். இங்கா சைட்டில் எங்கே போட்டேனோ அதே அளவு தூரத்தில் வந்து இங்காலையும் ஒரு மடிப்பொண்டு போடுறேன்.
இப்போ இந்த முன்பக்க துண்டையும் இதையும் வந்து சேர்த்து வச்சுட்டு அப்படியே 1/2 இன்ச்சில் ரெண்டையும் பிடிச்சு தைக்க போகிறேன். தைக்கக்குள்ள இந்த நடுவுக்குள்ள தைச்சிருக்கிற இந்த ஓப்பன் பக்கமும் இந்த ஓப்பனும் சேர்ந்த மாதிரி இருக்கிற மாதிரி வைக்கிறேன். ஏன்னா ரெண்டுமே நேராக வரணும், அதுக்காக வச்சுட்டு இங்கால வந்து இங்கே இருந்து 1/2 இன்ச் தைக்கிறேன். அப்புறம் இங்கே இருந்து 1/2 இன்ச் தைக்க போகிறேன். சரியாக பொருந்தோணுமென்றதுக்காக நான் சென்டர்லேருந்து இங்கால 1/2 இன்ச் தைச்சேன். நான் அதை மாதிரி பக்கம் 1/2 இன்ச் தைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்பக்கம் ஃபுல்லாகவே தைச்சி முடிஞ்சுது. இதையும் வந்து நான் ஒரு படிமான தையல் போட்டு மேலே தைக்க போகிறேன். இந்த இடுப்பல்ல இப்போ இந்த மேல் துண்டையும் கீழ் துண்டையும் எப்படி பொருத்தினோ அதே மாதிரி பின்பக்கத்துக்கான துண்டு வந்து ஒரே ஒரு துண்டு தான், 2 இல்லை. முன்பக்கத்தில் மட்டும்தான் ஓப்பன் வர்ற மாதிரி வெட்டினாங்க. அப்போ அதையும் வந்து நான் இப்படியே 2ஐயும் சேர்த்து 1/2 இன்ச்சில் தைக்க போகிறேன். துண்டு முன்பக்க துண்டு ரெண்டுமே பொருத்திட்டேன். இனி வந்து இந்த கை 2ஐயும் சேர்த்து வச்சுட்டு அப்படியே 1 இன்ச்சில் ஃபுல்லாகவே 2 சைட்டையுமே தைச்சி முடிக்க போகிறேன். தொடங்கியக்குள்ள 1 இன்ச்சில் தொடங்கி இடுப்புக்கு கீழே வந்து 1/4 இன்ச்சில் கொண்டு போய் அப்படியே 1/2 இன்ச்சில் கீழே முடிக்கிற மாதிரி தைக்க போகிறேன். இப்போ இதே மாதிரியே மற்ற பக்கத்தையும் 2 சைட்டையும் பொருத்த போகிறேன். 2 பக்கமுமே பொருத்திட்டேன். எனக்கு கீழே வந்து 1/4 இன்ச்சில் அப்படியே சுற்றி வர மடித்து தைக்க போகிறேன். இதுவும் இந்த இடத்துல வந்து அந்த ஷேப் மாறாத மாதிரி இருக்கிறதுக்காக இதில் இது வரைக்கும் முதல் தைச்சிட்டு பிறகுதான் இங்கே இருந்து அப்படியே தைக்க போகிறேன். இதே மாதிரி இந்த மற்ற பக்கம் இருக்கிற சரிவான பக்கத்தையும் அப்படியே மடித்து தைக்கிறேன். இப்போ இந்த முன்னுக்கு வந்த இந்த கோனரான இந்த இதை வந்து மடித்து தைச்சிட்டேன் 2 பக்கத்தானையும். இனி இப்படியே சுற்றி வர 1/4 இன்ச்சில் மடித்து ஒரு தையல் போட்டுட்டு பேண்டாத திருப்பி மடித்து தைக்க போகிறேன். இப்போ ஒரு மடிப்பு போட்டு ஃபுல்லாக தைச்சிட்டு திருப்ப வந்து அதை இந்த மாதிரி மடித்து அப்படியே இந்த விளிம்பில் தைக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால் பக்கம் நல்லா நீட்டாக இருக்கும். ஒருக்கா தைச்சு திருப்பி தைக்கிறதால தான் இந்த மாதிரி நீட்டாக இருக்குது. அதே ஒரே நடியை அப்படி மடித்து தைச்சோம்னு சொன்னால் அது அவ்வளோ நீட்டாக வராது. இப்போ ஃபுல்லாக தைச்சிட்டு அப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வந்து தைச்சு முடிஞ்சுது. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தா உங்களாலையும் இப்படி ஒரு சட்டை தைக்க முடியுமென்று நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வேறு என்ன மாதிரியான சட்டைகள் மற்றது தையல் வீடியோ மேக்கப் வீடியோ உங்களுக்கு தேவையோ அதையும் கமெண்ட் பண்ணுங்க. வேறு யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவைக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.